வணக்கம் ஃப்ரம் கேனடா. இன்றைக்கி நாங்கள் கனடாவில் இருக்கிற பங்களாதேஷ் பீப்புளோட ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு தான் போகிறோம். அங்கே ஸ்ட்ரீட் ஃபுட், கல்ச்சரல் ஃபுட் அண்ட் எக்கச்சக்கமான விடயங்கள், இப்படி ஏகப்பட்ட விடயங்கள் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போய் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணுங்கள். போமா. ஃபஸ்ட்டுக்கு எங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜில் மியூசிக் ப்ரோக்ராம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படியே அந்த முன்னுக்கு பார்த்தோம்னா விஐபி சீட் எல்லாமே இருக்குது. ஸோ விஐபிஸ் எல்லாமே இங்கே வந்து மியூசிக் ப்ரோக்ராம், டான்ஸ் எல்லா ப்ரோக்ராமையுமே பார்க்கலான்னு நினைக்கிறேன். அப்படியே இங்கே உள்ளே வந்தோம்னா இந்த ரெண்டு சைட்லேயுமே எக்கச்சக்கமான கடைகள் அப்படியே வச்சுருக்குறாங்க. ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குது அண்டு மற்ற பக்கமாக அந்த உடுப்பு கடைகள் அப்படியே நிறைய இருக்குது. ஸோ பார்க்க போனால் அதிகமான எக்கச்சக்கமான மக்கள் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம்னா நிறைய கடைகள், அந்த உடுப்பு கடைகள்னு சல்வார், சாரி அண்ட் பைஜாமா அப்படி ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. ஸோ உமன்ஸ், ஜென்ஸுக்குன்னு நிறைய கடைகள் வச்சுருக்குறாங்க. ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டு போகலாம். ஏகப்பட்ட மக்கள் தான் வந்துரு. கொஞ்சம் அந்த பாதையும் கொஞ்சம் குறுகிய பாதையாக இருக்கிறபடியாக கொஞ்சம் நெருக்கமாக தான் இருக்குது. கொஞ்சம் சன நெரிசல் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டுக்கு இது என்ன கடைன்னு பார்க்கலாம். டேஸ்ட் ஆஃப் பங்களாதேஷ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே வந்து என்ன இருக்குது, ஸ்வீட்ஸ் இருக்குது அண்ட் கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குது அண்ட் பிபிக்கு சிக்கன் வச்சுருக்குறாங்க, கிரில் பட்டர்கார்ன் அண்ட் பீன்ஸ் சலாட், கோல்டு பெவரேஜ் அப்படின்னு ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருக்குறாங்க. ஸோ அங்கே சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இங்கே வந்தோம்னா இது வந்து ட்ராவலிங் ஒன்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. ட்ராவல் கைட்லிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கடை தான் இது. ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டு வந்தோம்னா ரெண்டு சைடுமே கொஞ்சம் ஏகப்பட்ட கடையில் இருக்குது. ஸோ வெளியேருந்து பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இடமா தெரிஞ்சுது. பட் உள்ளே வந்து பார்க்கும்போது பெரிய ஒரு ஏரியாவை பிடிச்சி வச்சுருக்குறாங்க. ஸோ இங்கே புடவை கடை இருக்குது, அந்த பக்கமாக சல்வார் கடை அண்ட் உமன்ஸ், ஜென்ஸுக்கு ஏகப்பட்ட கடைகள், அதுக்கேற்ற உடுப்புகள் எல்லாமே வச்சுருக்காங்க. கிட்ஸுக்கு அதிகமான கடைகள் இருக்குது. அண்ட் இங்கே யம்மி ஃபைன் ஃபுட்ஸ் அண்டு இதில் வந்து ஸ்வீட்ஸ் ஐட்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே அப்படியே எங்கால ஷார்ட் ஈட்ஸ் கடை வச்சுருக்குறாங்க. டிஎன்கே ரெண்டல்ஸ் அப்படின்னு அதோட பேர் வச்சுருக்கு. சமோசா அண்ட் வடா அப்படியான ஐட்டங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த சைட் ஃபுல்லாகவே இந்த ஷார்ட் ஈட்ஸ். ஸோ பங்களாதேஷ் பீப்புளை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மெயின் லாங்குவேஜ் பெங்காலியாக தான் இருக்குது. ஸோ அந்த லாங்குவேஜ் அதிகமாக கற்றுக்கிட்டு இருக்காங்க. அது என்னென்ன புரியாட்டியும் அந்த மொழியாக தான் இருக்கும். ஸோ அதர் லாங்குவேஜ்னால் இங்கிலீஷ், அரபிக், உருது அப்படி கதைப்பாங்க. ஸோ இவங்க வந்து அதிகமான மக்கள் பெங்காலியில் தான் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஷார்ட் ஈட்ஸ் கடைகள் தான் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த காஃபி கடைகள் அண்ட் ஐஸ்கிரீம் கடைகள் அப்படியே இங்கே வந்து ஸ்ட்ரிம் எல்லாம் வச்சுருக்குறாங்க. ஸ்ட்ரிம், கிரில் சிக்கன், சமோசா அப்படி ஐட்டம் மிக்ஸ் பண்ணியும் வச்சுருக்குறாங்க. ஸோ நாங்கள் வேணுமுன்னா ஒவ்வொன்றா வாங்கி டேஸ்ட் பண்ணி கொள்ளலாம். அண்ட் இந்த பங்களாதேஷ் பீப்புளை பொறுத்த வரைக்கும் இவங்களோட மெயின்
ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் காஸ்டியூம் அப்படின்னா வந்து சாரி தான் அதிகமாக கட்டியிருப்பாங்க. அண்ட் அதுக்கு அடுத்ததாக வந்து சல்வார் சுடிதார் அப்படி போடுவாங்க. அண்டு இது வந்து உமன்ஸுக்கு. மென்னை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கார்மெண்ட் உடுப்புகள் அதிகமாக அணிவாங்க நினைக்கிறேன். லைக்லி இந்த பஞ்சாபி அவங்கள மாதிரி ட்ரெஸ் தான் அதிகமாக அணிஞ்சிருப்பாங்க. ஸோ இங்கே முறுக்கு அப்படியான ஸ்வீட்ஸ் ஐட்டம் எல்லாமே வச்சுருக்குறாங்க. அண்ட் இங்கே அதிகமான பங்களாதேஷ் பீப்புள் அண்ட் எல்லா நாட்டோட பீப்புள் இங்கே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் வந்து ஆர்வமாக எல்லா ஃபுட்டையும் வந்து வாங்கி சாப்பிட்றதுலேயும் அந்த ட்ரெஸ்ஸுகளை வாங்குறதுலேயும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து நிறைய சலாட் ஐட்டம் அண்ட் கறி, சொல்லப்போனால் சிக்கன், மட்டன், பீஃப் அப்படி எக்கச்சக்கமான கறிகளும் வச்சுருக்குறாங்க. அண்ட் இங்கே இருக்கிற மக்கள் வந்து அதிகமாக இந்த கிரில் சிக்கன், மட்டன், பீஃப் அண்ட் கிரில் ஸ்ட்ரிம் அப்படியான ஃபுட் ஐட்டம் தான் அதிகமாக வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ காஃபிகள் காஃபி அதிகமாக குடிப்பாங்க இங்கே எல்லாருமே. ஸோ அதெல்லாம் அந்த கடையில் அதிகமாக ஆர்வம் காட்டுவாங்க. இங்கே கனடாவை பொறுத்த வரைக்கும் சம்மர் காலம் வந்தாலே இங்கே இருக்கிற எல்லா நாட்டு பீப்புளும் வந்து ஒவ்வொரு ஃபெஸ்டிவலை வச்சு கொண்டாடுவாங்க. ஸ்ட்ரீட் ஃபுட், உடுப்பு கடையில் அப்படி அவங்களோட ட்ரெடிஷனலை வச்சு எல்லாமே செய்வாங்க. ஸோ அந்த வகையில் இங்கே பங்களாதேஷ் பீப்புளோட ட்ரெடிஷன் ஸ்ட்ரீட் ஃபுட் அண்ட் அந்த உடுப்பு வகை எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இங்கே ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்குது, பேட்டிஸ் இருக்குது, வடை அண்ட் அங்கால பார்த்தா ஸ்வீட் ஐட்டம் அண்ட் கூல்ட்ரிங்க்ஸ் அப்படி எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்க்க போனால் ஸ்நாக்ஸ் கடை தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் அந்த கடையில் தான் ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் நின்று வாங்குறாங்கன்னு கூட சொல்லலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஐட்டம் வச்சுருக்குறாங்க, பால்கோவா அண்டு ஜிலேபி அப்படியான ஸ்வீட் ஐட்டங்கள் வச்சுருக்குறாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் எதையுமே வாங்கலை, பட் டேஸ்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி எங்கே வந்தோம்னா இங்கே நட்ஸ் கடை வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து நட்ஸ், பீனட் அண்டு பாதாம், பிஸ்தா அப்படி எல்லாமே இருக்குது இங்கே. ஸோ அதையும் நிறைய மக்கள் ஆர்வமாக வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இங்கால வந்து சாயா ஷாப் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து இங்கேயும் கஸ்டமர்ஸ் வந்து கொட்சாய் அவைலபிள் ஹியர், நாங்கள் வேணும்னா வாங்கி குடிச்சிக்கலாம். அப்படி இங்கே வந்தோம்னா இங்கே வந்து கூல்ட்ரிங்க்ஸ் ஷாப் வச்சுருக்குறாங்க. பட் இந்த வெதருக்கு இது கொஞ்சம் கூலாக நல்லா இருக்கும். பட் வெளியில் பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி சின்ன இடம் மாதிரி இருந்துச்சு. உள்ளே வந்து பார்க்கும்போது ஏகப்பட்ட கூட்ட நெரிசலாகவும் இருக்குது. பட் கடைகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் மக்கள் ரொம்ப ஆர்வமாக எல்லாத்தையுமே பார்த்து வாங்குறாங்கன்னு சொல்லலாம். இந்த பக்கம் வந்து கரும்பு எல்லாமே இருக்குது, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போட்டு குடிச்சிக்கலாம். அண்ட் இது வந்து பானிபூரி நினைக்கிறேன். பானிபூரி எல்லாம் அதிகமாகவே மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாகவே எல்லாம் சலாட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுக்குறாங்க. ஸோ நாங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கி சாப்பிட்டு கொள்ளலாம்.
அண்ட் இந்த பக்கமாக வந்தோம்னா கொத்து போட்டு கொடுக்குறாங்க நினைக்கிறேன், சிக்கன் மட்டன் அப்படி இந்த கொத்துகள் போடுறாங்க. அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே பூரி ஃப்ரெஷ்ஷாகவே போட்டு கொடுக்குறாங்க. அண்ட் அது கூடவே எங்களுக்கு பீஃப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் க்ரில் பீஃப் அண்ட் க்ரில் சிக்கன்கள் வாங்கி சாப்பிட்டு கொள்ளலாம். ஓகே, லாஸ்ட் எங்களுக்கு ஐஸ்கிரீம் வேன் தான் இருக்குது. ஸோ இங்கே சில்ட்ரன் அதிகமாக நின்று ஆர்வம் காட்டுறதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. லாஸ்ட் எங்களுக்கு சைல்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விளையாட்டுக்குரிய இடமும் வச்சுருக்குறாங்க. ஸோ அங்கே அதிகமான சைல்டு நின்று தங்களுக்குரிய ஆர்வத்தை காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த கிளாசிக் டான்ஸ் கூட ரொம்ப சூப்பராகவே இருக்குது இல்லை? বাংলাদেশ থেকে ভীষণ শিল্পকলা একাডেমি থেকে গোল্ড মেডেল প্রাপ্ত, সবাই তাকে চেনেন এখানে, পেশায় তিনি রিয়েলাটর। আমি ডেকে নিচ্ছি তাপস ডান্স গ্রুপকে। তাপস ডান্স গ্রুপ, তাপস দেব উনি থাকছেন, আর ওর সাথে সঙ্গত করছেন নাহিদ, নাসরিন, নয়ন, সাথে আরও এক ঝাঁক প্রিয় মুখ আছে। তাদের নামগুলো একটু বলে নিই: রুমা, শায়নি, সুচিতা, সামারা এন্ড আওম, এবং ছোট্ট ছোট্ট কিছু শিশু আমাদের সাথে এই মঞ্চে যোগ করবে। কিছু মজার টাইম, আয়েশা, আরিয়ানা এবং আরোহী এই ফিউশন নাচের জন্য সবাই একবার তাদেরকে মঞ্চে আমন্ত্রণ জানিয়ে নিচ্ছি। মঞ্চে আসছে তাপস ডান্স গ্রুপ। இந்த கிட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்காங்கல்ல. சின்ன சின்ன பிள்ளைகள் இருந்தாலும் அந்த கிட்ஸ்ன்ற அந்த எண்ணத்துலேயே அவங்களோட அந்த செய்கை எல்லாத்தையுமே ரசிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த கப்பலோட டான்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குது இல்லை? பட் எங்களுக்கு இப்போ டைம் வந்து நைட் 9 ஆகுது. ஸோ எப்படி டைம் போச்சுன்னே தெரியல. ஒவ்வொரு டான்ஸு, மியூசிக்கு, ஒவ்வொரு கடைகள் அப்படி பார்த்துக்கிட்டு வந்த நேரம் டைம் எப்படி ஓடிச்சுன்னே தெரியல. பட் ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்காக இருந்துச்சு இன்றைக்கி எங்களுக்கு. பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம், ஹிந்துஷியம் அண்ட் புத்திசம் மட்டும் 3 மதம் இருக்கிறதால ஸோ அவங்க ஒவ்வொருத்தங்களாம் ஒவ்வொரு மதத்தோட டான்ஸ், மியூசிக் அண்டு ட்ரெடிஷ்னல் ஃபுட்
அங்கே அந்த உடுப்புகள் அப்படின்னு எல்லாமே ஒவ்வொன்றா வச்சுருக்காங்க. ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் எங்கள் சேனலோட இணைஞ்சுங்க.